ஸோ இதுவரை நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு ஆட்ஸ் மேனேஜர்ல ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குமோ அந்த செட்டிங்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கேம்பெயின் ஒரு ஆட் செட் போகுது. ஸோ அந்த ஆட் செட்டுக்குள்ள என்ன மாதிரியான செட்டிங்ஸ் எல்லாமே உள்ளுக்குள்ள வரும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். தென் நேற்று அந்த ஆட் செட்டுக்குள்ள ஒரு ஆட் காப்பி கிரியேட் பண்ணும்போது உள்ளுக்குள்ள என்ன செட்டிங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும் அப்படின்றத நான் நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அப்போ ஒரு டூலுக்குள்ள கேம்பெயின் கிரியேட் பண்ணா என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, ஆட் செட் கிரியேட் பண்ணா என்ன செட்டிங்ஸ் இருக்கு, ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா என்ன செட்டிங்ஸ் இருக்கு அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா லாஸ்டா நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்த கிளாஸஸ்ல வந்து நம்ம பார்த்துருந்துருக்கோம். ஓகே, ஸோ நான் என்னோட ஸ்க்ரீன் வந்துட்டு இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்க்ரீன் வந்துட்டு எல்லா பேருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ நேற்று நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலாக ஒரு ஆட் செட்டுக்குள்ள ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு என்ன எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் பார்த்துருந்தோம். ஸோ அங்கே நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடோட டைப்ஸில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ இருந்தது. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன அப்படின்னா கரோசல் அப்படின்ற ஆட் டைப் இருந்தது. தென் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு ஆட் டைப் இருந்துச்சு. ஸோ அதில் நேற்று அந்த சிங்கிள் இமேஜ் யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்துட்டு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். தென் அங்கே ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுற இடத்துல நமக்கு 3 விதமான ஆப்ஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஒன்று லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் ஆட், அடுத்தது வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி ஆட் கிரியேட் பண்ணுறது. தென் அதுக்கப்புறம் கிரியேட்டிவ் ஹப் மார்க்அப் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் மூலயமா நம்ம ப்ரீ டிஃபைன் டெம்ப்ளேட்ஸ் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணி ஸோ அந்த டெம்ப்ளேட்ஸ் வழியாக அந்த டெம்ப்ளேட்ஸை எப்படி நம்ம ஆட் டிசைனுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்றதையும் நம்ம பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இப்போ நேற்று நம்ம ஒரே ஒரு இமேஜ் வச்சு நம்ம வந்துட்டு பண்ணியிருந்தோம். ஸோ ஒரே ஒரு இமேஜ் மட்டும் தான் இந்த இடத்துல வந்துட்டு இன்வால்வ் ஆச்சு. நான் ஆட் செட் லெவல் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் அதுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கிற அந்த டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃப் பண்ணிட்டு தான் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வந்துட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளாஸஸ் வந்துட்டு கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நேற்று நம்ம பார்த்ததுல ஒரே ஒரு இமேஜ் மட்டும்தான் இமேஜ் ஆட் அப்படின்ற ஆட் ஃபார்மேட் வந்துட்டு செலக்ட் பண்ணும்போது ஒரே ஒரு இமேஜ் ஆடை மட்டும்தான் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ண முடிஞ்சது. சப்போஸ் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்னொரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா புதுசாக நீங்கள் ஆட் செட்டு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஆடுன்ற மெனுக்குள்ளே போயிட்டு நீங்கள் இன்னொரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருக்குது. சப்போஸ் இங்கே டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை ஆட் செட்லேயே நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபைனலாக ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அங்கே அப் டு 10 இமேஜஸ் வரைக்கும் நீங்கள் 10 இமேஜஸ் ஆர் 10 வீடியோஸ் வரைக்கும் என்ன அப்படின்னா யூஸ் பண்ணியே ஒரு ஆட் டிசைனை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதனால் நமக்கு என்ன பெனிஃபிட்டு, நம்ம கூகுள் சர்ச் ஆடே நம்ம பார்த்துருப்போம். அதுக்குள்ளே நம்ம அப் டு 15 ஹெட்லைன்ஸ் ஒரு ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அப் டு 15 ஹெட்லைன்ஸு அப் டு 4 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு பார்த்துருப்போம் இல்லையா. அப்போ கொடுக்குற அந்த 15 ஹெட்லைன்ஸில் இருந்து எதை வேணும்னாலும் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணோம் யூஸருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா பெஸ்ட்டு வியூ வந்துட்டு கொடுக்கறதுக்காக. ஸோ அதே மாதிரி தான் அதே கான்செப்ட் தான் இங்கே டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா லைக் நீங்கள் ஃபைனலாக ஒரு ஆட் டிசைன் வந்துட்டு பண்ணும்போது அந்த பிளேஸ்லேயே நீங்கள் அப் டு 10 இமேஜஸ் வரைக்கும் ஆர் 10 வீடியோஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது அதில் இருந்து உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டைனமிக்காக பெஸ்ட்டான காம்பினேஷனை எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு யூஸருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஆடை வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும். ஸோ பாருங்கள் இப்போதைக்கு டைனமிக் கிரியேட்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபில் இருக்குது. நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடுக்குள்ளே நான் போயிடுறேன். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் வந்துட்டு ஒரே ஒரு ஆட் டிசைன் மட்டும் தான் உள்ளுக்குள்ளே இருக்குது. நம்ம வந்துட்டு மீடியா அந்த ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் போனீங்க அப்படின்னா மீடியான்றதுக்கு கீழே நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கிற இமேஜ் மட்டும் அந்த இடத்துல வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. ஸோ வேற ஆட் டிசைன் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இல்லை. இப்போ நான் அந்த டைனமிக் கிரியேட்டிவை நான் வந்துட்டு எனேபிள் பண்ண போகிறேன். பாருங்க நான் இந்த இடத்துல ஆஃப்ல இருக்கு. நான் இதை வந்துட்டு ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணிட்டு நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் கண்டினியூ கொடுத்துட்றேன். கண்டினியூ கொடுத்துட்டு இங்கே ஃபைனலாக ஆட் டிசைனுக்கு நான் வந்துடுறேன். ஸோ இங்கே சேம் நம்ம ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணுற அந்த ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற பிளேஸில்
ஏற்கனவே நேத்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆட் வந்துட்டு இருக்கு. அடிஷனலா நீங்க திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க இமேஜஸோ வீடியோஸோ நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணியும் நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரொவைட் பண்றாங்க. எப்போ நீங்க டைனமிக் கிரியேட்டிவை நீங்க எனேபிள் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க அப் டு 10 இமேஜஸ் ஆர் 10 வீடியோஸ் வரைக்கும் நீங்க வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்க கிரியேட் பண்ற ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 இமேஜஸ் யூஸ் பண்றீங்க, 10 டிஃப்ரெண்ட் இமேஜஸ் வந்துட்டு யூஸ் பண்றீங்க அப்படின்னா இந்த 10 டிஃப்ரெண்ட் இமேஜஸ்ல இருந்து எதை வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்ப்ளே பண்ணுவாங்க எடுத்துட்டு போய். ஸோ இப்போ நம்ம நேத்து கிரியேட் பண்ண ஒரே ஒரு ஆட் மட்டும் இங்க இருக்கு. இப்போ அகைன் நான் செகண்ட் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். செலக்ட் இமேஜஸ் நான் கிளிக் பண்ணிக்கிறேன். செலக்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணி நான் வேற ஒரு இமேஜ் நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜை நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிட்டு நான் கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டாவது இமேஜுமே எனக்கு வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துருது. இமேஜஸ் ஆர் வீடியோஸ் மட்டும் தான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். கீழே பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைன், டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னா ஒன்று தான். ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதுக்கும் அப் டு 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வரைக்கும் கிரியேட் பண்ணிக்கலாம். பிரைமரி டெக்ஸ்ட்டும் அப் டு 5 பிரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெட்லைன்ஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுறதா இருந்தாலும் அப் டு 5 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது நேற்று செஷனில் வந்துட்டு என்ன அப்படின்னா பார்த்தோம். விவேக் மட்டும்தான் அவைலபிளாக இருந்தார். ஸோ மற்ற 3 பேருமே யாருமே வரல. ஸோ அந்த வீடியோ செஷன் நான் வீடியோ வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட்டு நம்மளோட சேனலில். ஸோ இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ணிட்டேன், 2 இமேஜஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் மூணாவதாகவும் ஒரு இமேஜ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுறேன் அப்படின்னா மேலே செலக்ட் இமேஜஸ் கிளிக் பண்ணிட்டு ஸோ அகைன் வேற ஒரு இமேஜை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அப்போ இந்த டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்ற நீங்க ஆட் செட்டுக்குள்ள எனேபிள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு ஆட் கிரியேட் பண்ணும்போதே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா மல்டிபிள் ஆடுக்காக நீங்க யூஸ் பண்ண போற இமேஜஸ் ஆர் வீடியோஸ் வந்துட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுல இருந்து வந்துட்டு என்ன அப்படின்னா டைனமிக்கா யூசருக்கு எந்த வியூ வந்துட்டு பெஸ்டான ரிசல்ட்ஸ் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுவோம் அந்த காம்பினேஷனை மட்டும் எடுத்துட்டு போயிட்டு யூசருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா திரும்ப திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணும். இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு கூகுள் சர்ச் ஆர்டில் நம்ம பார்த்தா அந்த ரெஸ்பான்சிவ் சர்ச் ஆர்டுக்காக கொடுத்த ஹெட்லைன் கான்செப்ட் தான். நம்ம அங்கே 15 ஹெட்லைன் கொடுக்குறோம்னா 15 ஹெட்லைன்ல இருந்து எதை வேணாலும் எடுத்துட்டு வந்து பெஸ்ட் காம்பினேஷனுக்காக வந்துட்டு எடுத்துட்டு போய் டிஸ்பிளே பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்கே நம்ம ஒரு ஆட் கிரியேட் பண்ணும்போதே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்க டைனமிக் கிரியேட்டிவ் எனேபிள் பண்ணிட்டு போயிட்டீங்கன்னா நீங்க மல்டிபிள் இமேஜஸ் நீங்க கொடுத்துக்கலாம் அப் டு 10 இமேஜஸ் வரைக்கும். ஸோ அங்கே நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த எது பெஸ்டான காம்பினேஷனோ அந்த காம்பினேஷனை எடுத்துட்டு போயிட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா டைனமிக் கிரியேட்டிவ். ஸோ இதனால தான் ஃபர்ஸ்ட் நம்ம அங்கே ஒரு ஆட் டிசைனை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி பார்த்துட்டு அங்கே ஒரு அவேர்னஸ் வந்துட்டு உங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் டைனமிக் கிரியேட்டிவை நீங்கள் எனேபிள் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு தெரியுன்றதுக்காக தான் நான் ஆட் செட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா என்டையர் செட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நான் ஏற்கனவே வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்கேன். லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட்லாம் இங்கே கிடையாது. கூகுள் ஆடில் பார்த்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆட் ஃபார்மேட் இங்கே கிடையாது. மேக்ஸிமம் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா எல்லா ஆடுமே வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜஸ் ஆர் வீடியோஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே நம்மளோட அப்ஜெக்டிவ்க்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் சேஞ்சஸ் மட்டும் கொடுக்க போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ லைக் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வந்துட்டு டார்கெட் பண்ணி ஒரு யூஸ்டு காரை வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ்டு கார் ஒரு டீலருக்காக நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அவங்களுக்கு எப்படி வந்துட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்றத நான் லைவாக செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ நான் இந்த கேம்பெயின் அப்படின்ற மெனுவில் நான் கிரியேட் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த கிளையண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களோட பிஸ்னஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய அவேர்னஸ் மட்டும் ஜென்ரேட் பண்ணி தரணும் அப்படின்றாங்க. ஸோ அதனால இந்த இடத்துல நான் அவேர்னஸ் அப்படின்றத நான் இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்டினியூ. ஸோ இங்கே கேம்பெயினோட நேமில் நான் பண்ண போகிற கிளையண்டோட நேமு நான் இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன்.
ஸோ கிளைண்டோட நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஸ்ரீ கோவை கார்ஸ். அவங்களுக்காக அவேர்னஸ் கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். அவங்களோட எந்த ப்ராடக்ட் அப்படின்னா யூஸ்டு காருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் டார்கெட் பண்ணி வந்துட்டு நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ வந்துட்டு என்ன ஆட் ஃபார்மேட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இமேஜ். அப்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின் நேம்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா நான் பண்ண போகிற என்டையர் கேம்பெயின்கான டீட்டெயில்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கேம்பெயின் நேமை பார்க்கும்போதே எந்த கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு தெரியும். மற்றபடி கேம்பெயின் நேம் வந்துட்டு என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஃபார் நேமிங் பர்பஸ் தான். நீங்கள் எப்படி வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கேம்பெயின் நேம் வந்துட்டு நான் அந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஸோ ஸ்பெஷல் ஆட் கேட்டகரிஸ். ஸோ கேட்டகரிஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு யூஸ்டு காரை ப்ரொமோட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா அது ரிலேட்டடாக ஏதாவது கேட்டகரிஸ் வந்துட்டு இருக்கா அப்படின்றது இங்கே கேட்குது. இங்கே எதுவுமே அது சம்மந்தமாக எதுவும் இல்லை. அதனால் நம்ம டிக்ளரேஷன்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நான் டிக்ளரேஷன்ஸ் எதுவும் கொடுக்கல. அதுக்கப்புறம் எனக்கு கேம்பெயினோட டீட்டெயிலில் பையிங் டைப் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆக்ஷன் பேஸ்டு தான். கேம்பெயினோட அப்ஜெக்டிவ் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் தான். ஸோ இதில் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. நான் கேம்பெயின் லெவலில் தான் திரும்பவும் வந்துட்டு என்ன அப்படின்னா பட்ஜெட் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். ஸோ பெர் டேக்கான பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 rupees வந்து நான் செட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் பெர் டேக்கான பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் 1000 rupees அப்படின்றத செட் பண்ணிடுறேன். ஸோ நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன வேறு இங்கே எதுவும் செட்டிங்ஸ் நான் பண்ணல. பட்ஜெட்டை ஷெடியூல் பண்ணணும்னு நான் நினைக்கல. ஆட் ஷெடியூலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிட்டு ஆட் செட்டுக்குள்ளே போய் பண்ணிக்கலாம். ஸோ நான் டெய்லி பட்ஜெட் 1000 rupees கொடுத்தாச்சு. நான் இப்போதைக்கு ஏபி டெஸ்டிங்கும் நான் பண்ணலை. ஸோ ஏபி டெஸ்டிங் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆஃபில் தான் இருக்குது. நான் டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ஆட் செட்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஆட் செட்டுக்கு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு நேம் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ யூஸ்டு கார் அப்படின்ற இது அதே பேர்லேயே நான் வந்துட்டு என்ன அப்படின்னா நேம் வந்துட்டு கொடுத்துட்றேன். ஸோ இங்கே பெர்ஃபார்மன்ஸ் கோலு. ஸோ இங்கே நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இமேஜ் தான் யூஸ் பண்ண போகிறதுனால ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா இமேஜஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே எனக்கு மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷனு. ஸோ யாரெல்லாம் யூஸ்டு கார் சம்மந்தமாக ரீசெண்டாக தேடிட்டு இருந்தாங்களோ அவங்களுக்கு என்னோட ஆடை வந்துட்டு என்ன அப்படின்னா நான் திரும்ப வந்து ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஏன்னா அவங்களுக்கு யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட ஒரு ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணும்போது அவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் வந்துட்டு ஜென்ரேட் ஆகும். மார்க்கெட்டில் புதுசாக ஸ்ரீ கோவை கார்ஸ் அவைலபிளாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக நம்ம இந்த மேக்ஸிமைஸ் ஆட் ரீகால் லிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் ஃபேஸ்புக் பேஜ் நான் எந்த பேஜ் வழியாக நான் ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா எந்த கிளைண்ட்டு ஸ்ரீ கோவை கார்ஸ் தான் என்னோட கிளைண்ட்டு. அப்போது இந்த இடத்துல அவங்களோட ஃபேஸ்புக் பேஜ் தான் நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்க போகிறேன். ஸ்ரீ கோவை கார்ஸ். ஸ்ரீ கோவை கார்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அதனால் அவங்களோட பேஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு அக்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ நீங்கள் யாருக்காவது ஒரு கிளைண்ட்டுக்கு வந்துட்டு ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டோட பேஜுக்கான அக்சஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா கேட்டு வாங்கிக்கோங்க. ஸோ ஸ்ரீ கோவை கார்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல நான் வந்துட்டு செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ டைனமிக் கிரியேட்டிவ் நான் டைனமிக் கிரியேட்டிவ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். நான் இங்கே எனேபிள் பண்ணிடுறேன். கீழே பட்ஜெட் அண்ட் ஷெடியூல் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் பட்ஜெட் வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின் லெவல்லே செட் பண்ணிட்டேன். கேம்பெயினோட ஷெடியூல் மட்டும் ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்ண போகிறேன். இந்த நான் ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிற ஒரு ஆட் செட்டுக்கான ஸ்டார்ட் அண்ட் எண்ட் டேட்டு. ஸோ ஸ்டார்ட் டேட் வந்துட்டு இன்றைக்கி தான். ஸோ எண்ட் டேட் வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும். ஸோ 31st December நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதே மாதிரி டைம் வந்து நீங்கள் எந்த டைம் வேணும்னாலும் நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் கொடுத்துக்கலாம். தென் வேறு இதில் எனக்கு எந்த ஒரு செட்டிங்ஸுமே எனக்கு தேவையில்லை. ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் வந்துட்டு செட் பண்ணியாச்சு. பட்ஜெட் நான் ஷெடியூல் பண்ணலை. அதே மாதிரி ஆட் செட்டு ஸ்பெண்டிங் லிமிட்டு நான் வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 rupees விட்டு தாண்டக்கூடாது அப்படின்றத வந்து நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஆட் ஸ்பெண்டிங் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 1000 rupees அப்படின்றதையும் நான் அந்த இடத்துல நான் வச்சிடுறேன். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 800. ஸோ 800லேருந்து 1000 rupees வரைக்கும் என்னோட இந்த ஆட் செட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆகலாம் அப்படின்றதுக்காக நான் ஸ்பெண்டிங் லிமிட் இந்த இடத்துல நான் வந்துட்டு செட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஸோ ஆடியன்ஸ் கண்ட்ரோலில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் தமிழ்நாடு ஃபுல்லாக டார்கெட் பண்ணணும். நான் யூஸ்டு கார் செல் பண்ண போகிறேன். அப்போ யூஸ்டு கார் யாரெல்லாம் வாங்குவாங்களோ ஸோ அவங்க ரிலேட்டடான ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா செட் பண்ண போகிறேன். ஸோ ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 25ல் இருந்து ஒரு 60க்குள்ளே இருக்கிற பீப்புளை நான் டார்கெட் பண்ண போகிறேன்.
ஸோ லாங்குவேஜ் எனக்கு வந்துட்டு மேட்டர் இல்லை. ஸோ எந்த லாங்குவேஜ் பேசுகிற பீப்புளாக இருந்தாலும் ஓகே. ஸோ இதுதான் என்னோட ஆடியன்ஸ் கண்ட்ரோலு. ஸோ இந்த ஆடியன்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இப்போ செட் பண்ண போகிறோம். ஸோ ஆடியன்ஸ் கண்ட்ரோல் வந்தோடனே டேரெக்டாக வந்துட்டு என்ன போகிறேன் அப்படின்னா கீழே ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இங்கே கிரியேட் பண்ண போகிறது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ ஆடியன்ஸ் தான், எக்ஸிஸ்டிங் ஆடியன்ஸ் கிடையாது. ஸோ அதனால கிரியேட் நியூ ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் இருக்கிறது நான் அதை எதுவுமே நான் டச் பண்ண போகிறதில்ல. அதே மாதிரி நான் கஸ்டம் ஆடியன்ஸ் என்னோட இருக்கிற டேட்டா பேஸ் வச்சு நான் ரன் பண்ண போகிறதில்ல. லுக் லைக் ஆடியன்ஸும் வச்சு ரன் பண்ண போகிறதில்ல. நான் புதுசாக ஒரு நியூ ஆடியன்ஸுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கஸ்டம் ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணலை. நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற சேவ்டு ஆடியன்ஸஸ் ஏதாவது யூஸ் பண்ணணும்னாலும் அதுவும் எனக்கு தேவையில்லை. நான் புதுசாக இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக இங்கே கீழே வந்துட்டு லொக்கேஷன்ஸ். ஸோ லொக்கேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் எடிட் பண்ணி நான் லொக்கேஷன் டிஃபால்ட்டாக இந்தியா இருக்குது. நான் இந்தியா வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்றத நான் மாற்றிக்கிறேன். ஸோ கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு ஃபுல்லாக அவங்களோட ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாடு இந்தியா கவுண்டி அப்படின்றது இருக்குது. இதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் கீழே பேஜ் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன். பட் அதுக்கு மேலே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரீச் மோர் பீப்புள் லைக்லி டு ரெஸ்பாண்ட் டு யுவர் ஆட்ஸ். We will also show ads to people interested in your selected cities and regions in those countries. ஸோ இந்த செட்டிங்ஸ் எனக்கு வந்துட்டு தேவையில்லை. பிகாஸ் நான் டார்கெட் பண்ணியிருக்கிற லொக்கேஷனில் இருக்கிற பீப்புளுக்கு மட்டும்தான் என்னோட ஆடு தெரியணும். ஸோ நான் டார்கெட் பண்ணியிருக்கிற லொக்கேஷன் ஓரியன்டாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அதர் பீப்புளுக்கு என்னோட ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ அதனால நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா இந்த செட்டிங்ஸை நான் அந்த இடத்துல நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இதெல்லாமே நான் வந்துட்டு இந்த செட்டிங்ஸை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏஜில் நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 25ல் இருந்து எனக்கு ஒரு 50க்குள்ளே இருக்கிறவங்களை மட்டும் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே நான் 25 அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் ஏஜ் டு ஏஜ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் 50 அப்படின்றத நான் அந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களோட அந்த கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி நம்ம ஏஜ் இதில் வந்துட்டு என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜெண்டர் எனக்கு வந்துட்டு ஆல் ஜெண்டர் தான். லாங்குவேஜும் எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல் லாங்குவேஜ் தான். ஸோ டீடைல் டார்கெட்டிங்குள்ளே தான் நம்ம டெமோகிராஃபிக்ஸ் வைஸு, இன்ட்ரெஸ்ட் வைஸு, தென் வந்துட்டு என்ன அப்படின்னா பிஹேவியர்ஸ் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு கஸ்டமரை வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ இது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். இப்போது நான் டீடைல் டார்கெட்டிங் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இதில் கிளிக் பண்ணி எனக்கு தேவையான ஆடியன்ஸ் வந்துட்டு யார் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா இங்கே நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கிளாஸ் சம்மந்தமாகவும் மிஸ் பண்ணியிருக்கிறவங்க வீடியோஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே இருக்குது நம்மளோட யூடியூப் சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ டீடைல் டார்கெட்டிங் அப்படின்ற ஆப்ஷனை நான் இந்த இடத்துல நான் எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணது இங்கே லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம டெமோகிராஃபிக்ஸ் வைஸு, இன்ட்ரெஸ்ட் வைஸு, பிஹேவியர்ஸ் வைஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு கஸ்டமரை வந்துட்டு டார்கெட் பண்ணணும். ஓகே, இப்போ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரௌஸ்குள்ளே போயிட்டு எனக்கு வந்துட்டு எந்த இடத்துல யூஸ்டு கார் கேட்டகரிஸ் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்துட்டு இருக்கிறாங்கன்றது தெரியலை. ஸோ அதனால் என்ன பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சர்ச்சே பண்ண போகிறேன். டைப் பண்ணி சர்ச் பண்ண போகிறேன். நம்ம யூஸ்டு கார் வந்துட்டு செல் பண்ண போகிறோம். அப்போ யூஸ்டு கார் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு தான் என்னோட ஆடு தெரியணும். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட்டு. அவங்க தான் என்னோட கஸ்டமரு. ஸோ அதனால் நான் வந்துட்டு டேரெக்டாக என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னோட ஆடியன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு இந்த இடத்துல யூஸ்டு கார் அப்படின்றத நான் டைப் பண்ணுறேன். ஸோ யூஸ்டு கார் அப்படின்றத நான் டைப் பண்ணதுமே உள்ளுக்குள்ளே இருக்கிற கேட்டகரிஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுது. பாருங்க, யூஸ்டு கார் வெஹிக்கிள் இது இன்ட்ரெஸ்ட். செகண்ட் யூஸ்டு கார் சேல்ஸ் பர்சன் அப்படின்றது காட்டுது. இது உங்களோட ஜாப் டைட்டில் பேஸ் பண்ணி. அடுத்து யூஸ்டு கார் சேல்ஸ் மேனேஜர் ஜாப் டைட்டில்ஸ் பேஸ் பண்ணி. யூஸ்டு கார்ஸ் ஃபில்ம் இது இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி. ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுறாங்க. நமக்கு யூஸ்டு கார் சம்மந்தமாக யாரெல்லாம் வந்துட்டு ரீசெண்டாக தேடிட்டு இருக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் என்னோட ஆடு தெரியணும். அப்போ நான் யூஸ்டு கார் டைப் பண்ணேன். ஸோ அந்த நான் டைப் பண்ணதுக்கு ரிலவன்ஸாக இருக்கிற எல்லா ஐட்டம்ஸுமே எனக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ்டு கார் அப்படின்றது இருக்குது. ஸோ டோட்டல் ஆடியன்ஸ் சைஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே வந்துட்டு பாருங்கள் ரைட் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் மவுஸ் ஐக்கானை கொண்டு பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிரும். ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா 6 crores இருந்து 7 crores வரைக்கும் யூஸ்டு கார் ரிலேட்டடான இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ளே
ஃபேஸ்புக்கும் தென் வந்துட்டு இன்ஸ்டாகிராமும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஆடியன்ஸ் சைஸ் வந்துட்டு எஸ்டிமேட்டட் ஆடியன்ஸ் சைஸ் உங்களுக்கு இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த யூஸ்டு கார் வெஹிக்கிள் இன்ட்ரெஸ்ட் இதுக்கான மீனிங் வந்துட்டு என்ன அப்படின்றது கீழே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க டிஸ்கிரிப்ஷனில். பீப்புள் ஹூ ஹேவ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் லைக் பேஜஸ் ரிலேட்டட் டு யூஸ்டு கார் வெஹிக்கிள். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டை நான் வந்துட்டு இந்த இடத்துல நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோட ஆடு யாருக்கு தெரிய போகுது? தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கிற பீப்புளுக்கு யாரெல்லாம் ஏஜ் 25ல இருந்து 50க்குள்ளே இருக்கிறாங்களோ அவங்க எந்த ஜெண்டராக வேணாலும் இருக்கலாம், தென் வந்துட்டு அவங்க என்ன லாங்குவேஜ் பேசுகிறவங்களா வேணாலும் இருக்கலாம். ஆனால் அந்த பீப்புள் கண்டிப்பாக யூஸ்டு கார் சம்மந்தமாக வந்துட்டு என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட பேஜஸ் நிறைய ஏதாவது லைக் பண்ணியிருக்கலாம், பார்த்துருக்கலாம். ஸோ அந்த கஸ்டமருக்கு மட்டும்தான் என்னோட ஆடு வந்துட்டு தெரிய போகுது அப்படின்றத இந்த இடத்துல நான் செட் பண்ணிடுறேன். ஸோ இங்கே நான் யூஸ்டு கார் மட்டும் இந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு செட் பண்ணணும் அப்படின்னா கரெக்டாக தான் செட் பண்ணிக்கலாம். பட் இன்னும் வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்குதா அப்படின்றது நம்ம உள்ளுக்குள்ளே போய் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு கேட்டகரிஸ் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். யூஸ்டு கார் வெஹிக்கிள் அப்படின்றத நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சஜஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துடும். யூஸ்டு கார் சம்மந்தப்பட்டவே இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ளே வரும். இதுலேயும் நமக்கு தேவையான ஆடியன்ஸ் வந்துட்டு யார் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இங்கே நம்ம யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணியாச்சு. அதோட ரிலேட்டடான சஜஷன்ஸ் வந்துட்டு கீழே டிஸ்பிளே ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல் வெஹிக்கிள்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இதுக்கான மீனிங் பீப்புள் ஹூ ஹேவ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் லைக் பேஜஸ் ரிலேட்டட் டு ஆட்டோமொபைல்ஸ் வெஹிக்கிள். ஸோ யூஸ்டு கார் அப்படின்றதுனாலே ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு தேடுவாங்க, பார்ப்பாங்க. அதனால இந்த ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்றதையும் நான் வந்துட்டு என்ன அப்படின்னா கிளிக் பண்ணிக்கிறேன். யூஸ்டு கார் மட்டும் நான் செலக்ட் பண்ணலை, ஆட்டோமொபைல்ஸ் என்டையர் ஆட்டோமொபைல்ஸ் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கும் என்னோட ஆட் வந்துட்டு தெரியணும் அப்படின்றதுக்காக நான் ஆட்டோமொபைல்ஸ் அப்படின்றதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கார் டீலர்ஷிப் வந்துட்டு என்ன அப்படின்னா இது நமக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா புதுசாக கார் டீலர்ஷிப் வந்துட்டு அதாவது கார் டீலர்ஷிப் ரிலேட்டடாக வந்துட்டு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா என்னோட ஆடு தெரியணுமா. ஸோ இது எனக்கு வந்துட்டு தேவையில்லை. கார் டீலர்ஷிப் வந்துட்டு ஏன்னா நம்ம வந்துட்டு ரீட்டைலராக நம்ம டார்கெட் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் இதை நான் செலக்ட் பண்ணலை. அதே மாதிரி வெஹிக்கிள்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ் பீப்புள்ஸ் ஹூ ஹேவ் எக்ஸ்பிரஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட் இன் ஆர் லைக் பேஜஸ் ரிலேட் டு வெஹிக்கிள்ஸ். ஸோ வெஹிக்கிள்ஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அது ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட்டோமொபைல்ஸ்குள்ளே தான் வருது. ஸோ அதனால் வந்துட்டு என்ன அப்படின்னா இது நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா செலக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபேமிலி கார் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க எஸ் கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ்டு கார் வாங்குவாங்க. ஸோ ஃபேமிலி கார் அப்படின்றத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி மேலே இருந்தது. ஸோ சிட்டி கார் இருக்கிறவங்க எஸ் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. செடான் கார் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. செடான் கார்லேயே யூஸ்டு கார் வந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. எஸ்யூவி ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. லக்ஸுரி வெஹிக்கிள் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் கண்டிப்பாக யூஸ்டு கார் ரிலேட்டடாக ஆட் வரும்போது எஸ் அவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஹேஷ்பேக் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க யூஸ்டு கார் வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. தென் அதுக்கப்புறம் டொயோட்டா வெஹிக்கிள்ஸு இது மாதிரி அதுக்கப்புறம் நீங்கள் பிராண்டு கூட நீங்கள் போய்க்கலாங்க. ஒவ்வொருத்தவங்க ஹோண்டா, மாருதி இது மாதிரி கூட நீங்கள் போய்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ்டு கார் வந்துட்டு என்ன அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு சாம்பிள் மட்டும் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மட்டும்தான் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது வந்துட்டு என்ன அப்படின்னா வெஹிக்கிள் ரிலேட்டடாக நீங்கள் போட்டுறீங்க. சில பேர் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபினான்ஸு கார் லோன் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா கார் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா கார் வாங்குறதுக்கான யூஸ்டு கார் வாங்குறதுக்கான சான்சஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ அதனால கார் ஃபினான்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற அவங்களையும் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்து டார்கெட் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு யூஸ்டு கார் வந்துட்டு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஃபினான்ஸ் தேவைப்படும். அப்போ டேரெக்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நம்மளோட ஆடை வந்துட்டு அவங்க பார்க்கும்போது நம்ம அதில் ஏதாவது ஒரு 95% வந்துட்டு கார் லோன் வந்துட்டு வி வில் ப்ரொவைட் அப்படின்னு போட்டிருந்தோன்னா கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு என்ன அப்படின்னா அப்ரோச் பண்ணுவாங்க. எனக்கு நான் வந்துட்டு கார் வாங்க போகிறேன், அதுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுங்க அப்படின்னா எங்ககிட்ட நீங்கள் கார் வாங்கிக்கோங்க, லோன் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். அது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்களை நீங்கள் ஈஸியாக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்போ கார் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இருக்கிறவங்களையும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் கார் ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்க்ளூட் பண்ணிட்டீங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் சஜஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டடாக உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சம் சஜஷன்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிராண்டும் இருக்குது, ஹோண்டா வெஹிக்கிள், நிசான், ஹுண்டாய் இதெல்லாமே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா இன்க்ளூடும் பண்ணிக்கலாம். மோட்டார் எனக்கு வெஹிக்கிள் தேவையில்லை. BMW வெஹிக்கிள்ஸ் எஸ் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாங்குவாங்க. ஃபோக்ஸ் வேகன் சம்மந்தமாக, போர்கனி,
ஸோ இது மாதிரி நீங்கள் தான் ஒரே ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் மேலே வந்துட்டு செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அது ரிலேட்டடான சஜஷன்ஸ் எல்லாமே கீழே வந்துடும். ஸோ அந்த சஜஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஆடை வந்து நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் இப்போதைக்கு எனக்கு இது மட்டும் போதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டீடைல் டார்கெட்டிங்கில் நான் வேறு எதுவும் நான் இன்க்ளூட் பண்ணலை. சப்போஸ் எனக்கு இந்த ஆட்டோமொபைல் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளில் யாரெல்லாம் பிஸ்னஸ் ஓனராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. அவங்க இமீடியட்டாக பை பண்ணுவாங்க அப்படின்னா நீங்கள் நேரோ ஆடியன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புள் மட்டும் போதும். ஸோ அதில் நான் கண்டிஷன்ஸ் போட்டு எதுவும் நான் ஃபில்டர் பண்ணணும்னு நினைக்கல. ஸோ அதனால் நான் நேரோ ஆடியன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணல. ஸோ அப்படியே நான் கீழே வரேன். இந்த ஆடியன்ஸை நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சேவ் ஆடியன்ஸ் அப்படின்ற நேம் கொடுத்து நான் யூஸ்டு கார் ஆடியன்ஸ் அப்படின்ற ஒரு நேமில் நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நேமை நம்ம வந்துட்டு திரும்ப வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா இந்த சேம் ஆடியன்ஸ் திரும்ப அகைன் வந்து நம்ம செட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூஸ்டு கார் ஆடியன்ஸ் தமிழ்நாடு அப்படின்றத அந்த இடத்துல நான் கொடுத்துட்றேன். ஸோ சேவ். தென் அதுக்கப்புறம் கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பிளேஸ்மெண்ட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் நான் கிரியேட் பண்ண போகிற ஆடு எந்த இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக அட்வான்டேஜ் பிளேஸ்மெண்ட், அதாவது அல்காரிதம் வந்துட்டு என்ன அப்படின்னா எந்த பிளேஸில் டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த பிளேஸில் வந்துட்டு அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா பெட்டரான பிளேஸை பார்த்து அதுவே வந்துட்டு என்ன அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கும், ஆடை டிஸ்பிளே பண்ணும். நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணி ஸோ இங்கே கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒன்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் மட்டும்தான் தெரியணும். ஆடியன்ஸ் நெட்வொர்க்கில் தேவையில்லை. அவங்களோட மெசஞ்சர்லேயும் என்னோட ஆட் வந்துட்டு தெரிய வேணாம் அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு பிளாக் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கீழே வந்துட்டு மேனுவல் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணி லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ இது வழியாக நான் ஆட் ரன் போகிறேன். ஸோ இந்த டாப்பிக்கோட டீட்டெயிலிங் வந்துட்டு என்ன அப்படின்னா நேற்று செஷனில் நாங்கள் வந்துட்டு பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான வீடியோஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கு, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் மேனுவல் பிளேஸ்மெண்ட் வழியாக நான் ஒன்லி ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இது ஆட் செட் லெவல் போது, எனக்கு வேறு எந்த ஒரு செட்டிங்ஸ் எனக்கு தேவையில்லை. ஸோ நான் டிஃபால்ட்டாக வந்துட்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் அப்படின்ற பட்டனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம கேம்பெயின் வந்துட்டு உள்ளுக்குள்ள கேம்பெயின் லெவலில் என்ன செட்டிங்ஸ் இருக்கோ அதை பண்ணியாச்சு. ஸோ ஆட் செட்டில் என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு பண்ணியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்துட்டு என்ன அப்படின்னா ஸோ ஆடை வந்துட்டு டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே டைனமிக் கிரியேட்டிவ் வந்துட்டு எனேபிள் வேறு பண்ணிட்டு வந்திருக்கோம். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்துட்டு என்ன நடக்க போகுது, நம்ம ஒரு ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது அங்கே மல்டிபிள் இமேஜஸும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ அதுலேருந்து எந்த இமேஜஸை வேணாலும் உங்களுக்கு வந்துட்டு காட்டப்போகுது. ஓகே, ஸோ இப்போது நான் ஃபைனலாக இங்கே ஆடு கிரியேட் பண்ண போகிறதுக்கான நேம் வந்து இந்த இடத்துல கொடுத்துட்றேன். ஆடுக்கான நேமு ஸோ யூஸ்டு கார் அப்படின்றத நான் கொடுத்துட்றேன். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆடுன்னா நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ பார்ட்னர்ஷிப் ஆடு அப்படின்றது இந்த ஸ்ரீ கோவேகாஸ் பேஜ் வழியாக மட்டும் ரன் ஆகாமல் வேற ஒரு பேஜ் வழியாகவும் என்னோட ஆட் ரன் பண்ணணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் ஆட் அப்படின்றத நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு இன்னொரு ஃபேஸ்புக் பேஜ் அண்டு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கணும். அப்போது 2 ஃபேஸ்புக் பேஜ் வழியாகவும் 2 இன்ஸ்டாகிராம் வழியாகவும் உங்களோட ஆட் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ அதுதான் பார்ட்னர்ஷிப் ஆடு. நேற்று ஆல்மோஸ்ட் கிளாஸில் இருந்து உங்களுக்கு தெரியும். ஸோ நேற்று நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதுக்கான டீட்டெயிலிங்கு. ஓகே, ஸோ ஆட் நேம் கொடுத்துட்டேன். ஸோ கீழே ஐடென்டிட்டி வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்துட்டு இருக்குது. கரெக்டான பேஜ் தான், ஸ்ரீ கோவேகாஸ் பேஜ் வழியாக தான் நம்ம ஆட் ரன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஸ்ரீ கோவேகாஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வழியாக தான் நம்ம வந்துட்டு ஆட் வந்துட்டு ரன் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டான ஐடென்டிட்டியில் தான் இருக்குது. ஓகே, இப்போது நான் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபார்மேட்டு. ஸோ இந்த ஃபார்மேட்டில் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ யூஸ் பண்ண போகிறோன்னா கரோசல் அப்படின்றது இருக்குது அப்படின்றது இங்கே இருக்குது. நான் இப்போதைக்கு சிங்கிள் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் இமேஜ் டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ மல்டி அட்வர்டைசர் ஆட் அப்படின்றது என்ன எதுக்காக இருக்குது அப்படின்றது நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் கிரியேட்டிவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் லைக் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம செலக்ட் இமேஜஸ் செலக்ட் வீடியோஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இப்போது ஃபைனலாக யூஸருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரிய போகிற ஒரு ஆடை. ஸோ நம்ம இமேஜஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருக்கிறதுனால செலக்ட் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ஏற்கனவே அக்கௌண்ட்டுக்குள்ளே நிறையா ஸ்டாக் இமேஜஸ் வந்துட்டு இருக்குது.
இப்போ நான் ஃபர்ஸ்ட் இமேஜ் இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இமேஜ் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இமேஜா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணியாச்சு. ஸோ இமேஜ் வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்துருச்சு. அடுத்து செகண்டா ஒரு இமேஜ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்டாக் இருக்கு, இன்க்ளூட் பண்ணிடுறேன், கண்டினியூ கொடுத்துட்றேன். அடுத்து செலக்ட் இமேஜஸ், திரும்பவும் இப்போ அடுத்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை திரும்ப அடுத்த ஒரு ஸ்டாக் இமேஜ் இருக்கு, நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி அடுத்த ஒரு ஸ்டாக் இமேஜஸை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். திரும்ப அகைன் செலக்ட் இமேஜஸ் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி இன்னொரு ஸ்டாக் இமேஜஸ் நான் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப் டு 10 வரைக்கும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 10மே வந்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டு மாற்றி மாற்றி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. நம்மளோடது யூஸ்டு கார் ஸ்டாக்கு தான். ஸோ யூஸ்டு காரோட ஸ்டாக் வந்துட்டு எதை வேணாலும் காட்டலாம். ஸோ அந்த கார் ரிலேட்டடாக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பீப்புளுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா கண்டிப்பாக என்கொயரி பண்ண போகிறாங்க. ஸோ அதனால வந்துட்டு என்ன அப்படின்னா நான் இருக்கிற ஸ்டாக் இமேஜஸ் எல்லாத்தையும் என்ன அப்படின்னா சொல்லுங்க அஜய். சார் நம்ம இப்போ சிங்கிள் இமேஜா செலக்ட் பண்ண இப்போ சைமல்டேனியஸா 10 இமேஜஸ் செலக்ட் பண்ண முடியாது. செலக்ட் பண்ணிக்கலாம். ஒன்று பாருங்க, இன்னொன்று நான் சேர்த்து செலக்ட் பண்றேன். சரியா? ஓகே ஓகே சார். பண்ணிருக்கேன். நான் கண்டினியூ கொடுக்குறேன். உங்களுக்கு இமேஜஸ் வந்துட்டு உள்ளுக்குள்ள லோட் ஆயிடுச்சு. பாருங்க, சைடு வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு இமேஜஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா லோட் ஆயிருச்சு. சரியா? இப்போ நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 8 இமேஜஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்போ வீடியோஸ் வேணாலும் வீடியோஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ இமேஜஸும் காட்டுவாங்க, வீடியோஸும் மாற்றி மாற்றி காட்டுவாங்க. ஓகே, இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் இங்கே கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா பிரைமரி டெக்ஸ்ட் வந்து நான் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, நான் பிரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ChatGPT யூஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, நம்ம ஆடோட தெரிய போகிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா லைக் வந்துட்டு மேலே, அதாவது இமேஜுக்கு மேலே வந்துட்டு தெரிய போகிறது. ஃபேஸ்புக்கில் நமக்கு இமேஜுக்கு மேலே தெரியும், இன்ஸ்டாகிராம்னா இமேஜுக்கு கீழே தெரியும். அதாவது சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான கண்டென்ட் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான் இது சிம்பிளாக. சரிங்களா? பிரைமரி டெக்ஸ்ட் அப்படின்றது சோசியல் மீடியா போஸ்ட்டுக்கான கண்டென்ட் மாதிரி தான். ஸோ எப்போயுமே நீங்கள் அவேர்னஸ் ஆட் வந்து நீங்கள் ரன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட ஃபோன் நம்பர் இருக்கலாம், அதே மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் இருக்கலாம், உங்களோட அட்ரஸ் வந்துட்டு இருக்கலாம், உங்களோட சோசியல் மீடியா சேனலோட அந்த ப்ரொஃபைலோட லிங்க் வந்துட்டு இருக்கலாம் அதுக்குள்ள. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆட் ரன் பண்ணும்போது கண்டிப்பாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. பிரைமரி டெக்ஸ்ட்டில் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா வித் ஹேஷ்டாக் கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம்.
ஸோ நம்ம ஃபைனலாக ஒரு ஆட் காப்பி வந்துட்டு டிசைன் பண்ணும்போது ஸோ இமேஜஸ் ஆர் வீடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம், ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம், ஹெட்லைன்ஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுவோம், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம இப்போ ChatGPT யூஸ் பண்ணி அந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே நான் எடுத்துக்கிறேன். நம்ம அங்கே 10 இமேஜஸ் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா நம்ம ப்ரைமரி டெக்ஸ்ட் அப்படின்றது 10 ஸ்டாக் இமேஜஸ், எந்த ஸ்டாக் இமேஜஸ் வந்துட்டு தெரிஞ்சாலும் நம்ம இங்கே கொடுக்க போகிற ப்ரைமரி டெக்ஸ்ட் தான் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா தெரியும். ஓகே, நம்ம இங்கே ஒரு ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு கொடுத்தோன்னா ஏஏ வந்துட்டு என்ன அப்படின்னா சஜஸ்ட் பண்ணுறாங்க, லைக் வேறு மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்கிற மாதிரியான கண்டென்ட் அவங்களே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஹெட்லைன் நேற்று நான் சொல்லியிருந்தேன், ஒரு ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணும்போது அப் டு 5 ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்றது. ஸோ இப்போ நான் ஒரு ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து நீங்கள் கொடுத்துருக்கேன். ஸோ கீழே ஏஐ சஜஸ்ட் பண்ணுற ஒரு 5 ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்துட்டு கீழே கொடுக்குறாங்க ஏஐலேருந்து. ஸோ அதுலேருந்து ஏதாவது ஒரு வேரியேஷன்ஸ் வேணும்னாலும் நான் அதை அப்ளை ஆல் டெக்ஸ்ட் வேரியேஷன்ஸ்ன்றதை கொடுத்துறேன். ஸோ இதுக்குள்ளே இருக்கிறத அப்படியே டிஃபால்ட்டாக வந்துட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அப்போது மேலே நம்ம ஒரு கொடுத்துருக்குற ஒரு ப்ரைமரி டெக்ஸ்ட்டும் தெரியும், அதே மாதிரி இப்போ ஏஐ சஜஸ்ட் பண்ண அந்த ப்ரைமரி டெக்ஸ்ட்டும் தெரியும், மாறி மாறி எதை வேணாலும் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து என்ன அப்படின்னா ஹெட்லைனு. ஸோ ஹெட்லைன் அப்படின்றது இமேஜுக்கு கீழே தெரிகிற இன்ஃபர்மேஷன் அப்படின்றத நேற்று கிளாஸ்லேயே நான் சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு சம் கால் டு ஆக்ஷன் டெக்ஸ்ட் மாதிரி இந்த இடத்துல நீங்கள் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். நான் ஒரே ஒரு ஹெட்லைன் மட்டும் இந்த இடத்துல நான் கொடுக்குறேன். ஸோ இதையும் நீங்கள் அப் டு 5 ஹெட்லைன்ஸ் வரைக்கும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ கீழே வந்துட்டு அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனு. ஸோ டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஹெட்லைனுக்கு கீழே தெரிகிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனு. நேற்று வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு சாம்பிள் ஆடோட ஸ்பான்சர்ட் ஆட் வந்துட்டு டிஸ்பிளே ஓப்பன் பண்ணி காட்டிட்டு ஹெட்லைன் எங்கே டிஸ்பிளே ஆகும், டிஸ்கிரிப்ஷன் எங்கே டிஸ்பிளே ஆகும், ப்ரைமரி டெக்ஸ்ட் எங்கே டிஸ்பிளே ஆகும் அப்படின்றத நேற்று லைவாக டெமோ காட்டியிருந்தேன். ஸோ அதை தான் இப்போ நம்ம கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ எனக்கு இது வரைக்கும் போதும். ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனு. ஸோ அப்போது ப்ரைமரி டெக்ஸ்ட் அப் டு 5 ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, ஹெட்லைன் அப் டு 5 ஹெட்லைன்ஸு, தென் அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனு அப் டு வந்துட்டு என்ன அப்படின்னா 5 டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் வெப்சைட்டுக்கான யூஆர்எல் ஆடை கிளிக் பண்ணால் எந்த வெப்சைட்டுக்கு வந்துட்டு போகணுமோ அந்த லேண்டிங் பேஜ் நீங்கள் கொடுக்குறதா நீங்கள் கொடுத்துக்கோங்க. ஸோ இவங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா வெப்சைட் இல்லாதனால ஸோ இவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கூட நம்ம ரீடைரக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நான் ஒரு டம்மியாக ஒரு சைட் எடுத்துக்கிறேன், mention.in-ன்றதை இது ஸ்ரீ கோவிகாஸாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே கொடுத்தாச்சு. ஸோ கீழே வந்துட்டு என்ன அப்படின்னா கால் டு ஆக்ஷன் பட்டனு. ஸோ இதை நான் கிளிக் பண்ணி நான் இங்கே வந்துட்டு என்ன அப்படின்னா புக் நவ் அப்படின்ற மாதிரியான ஒரு பட்டன் வந்துட்டு இந்த இடத்துல நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நம்ம எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்தாச்சு, ஒரு ஆடு கிரியேட் பண்ணுறதுக்கான எல்லா இன்ஃபர்மேஷனும். ஸோ இப்போ பாருங்கள் நம்ம ஆல்மோஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 10 இமேஜஸ் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதுக்கான டிஃப்ரெண்ட்டான ஆட் காப்பீஸ் வந்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுது பாருங்கள். மேலே இங்கே இருக்கிற அட்வான்ஸ்டு ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் ஃபீடில் நம்மளோட ஆட் எப்படி தெரிய போகுது பாருங்கள். ஃபேஸ்புக் ஃபீடில் இது மாதிரி தெரிய போகுது. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் ஃபீடு, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸில், ஃபேஸ்புக் ஸ்டோரிஸில், ஃபேஸ்புக் வீடியோ ஃபீட்ஸ், இதுதான் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிற ஆப்ஷன்ஸ். எனக்கு ஒன்லி ஃபீடில் மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னா நீங்கள் பிளேஸ்மெண்ட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் மட்டும் செட் பண்ணோம். அதுக்கு கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ அங்கே போயிட்டு எனக்கு ஃபீடு மட்டும்தான் வேணும், ஸ்டோரிஸ் மட்டும்தான் வேணும் அப்படின்னா நீங்கள் அங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறது எல்லாமே இவ்வளோ பிளேசஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா இவங்க காட்ட போகிறாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு என்ன அப்படின்னா எது மாதிரியான இமேஜஸ் நம்ம கொடுத்துருக்குற அந்த இமேஜஸை யூஸ் பண்ணி தான், அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கிற ப்ரைமரி டெக்ஸ்ட்டு, ஹெட்லைனு, டிஸ்கிரிப்ஷனை யூஸ் பண்ணி தான் இவங்க இந்த ப்ரிவியூஸ் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா காட்ட போகிறாங்க. ஸோ அட்வான்ஸ் ப்ரிவியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்தீங்கன்னா இப்போ டிஃபால்ட்டாக ஆல் எல்லாமே இருக்குது. இங்கே ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் மட்டும் எப்படி தெரிய போகுது அப்படின்றத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இதெல்லாமே ஸ்டோரிஸ் அண்ட் ரீல்ஸில் வந்துட்டு தெரிய போகிற ப்ரிவியூ. பாருங்க இந்த இது மாதிரியான வியூஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னு இந்த பிளேஸ்ல எல்லாத்துலையும் வந்துட்டு என்ன அப்படின்னா ஆட் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணுவாங்க. ஓகே, இப்போ இங்கே நான் ஷேர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஃபேஸ்புக் பேஜுக்கே நீங்கள் வந்து இந்த லிங்கை ஷேர் பண்ணி நீங்கள் அந்த இடத்துல ஆடோட ப்ரிவியூ எப்படி இருக்குன்றது நீங்கள் பார்க்க முடியும்.
ஸோ இப்போ நான் சேவ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் நான் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம அமௌண்ட் எதுவும் செட் பண்ணாதனால இது வந்துட்டு என்ன அப்படின்னா பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக என்ன அப்படின்னா இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா க்ளோஸ் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. டிராஃப்டில் இருக்கும். ஸோ கேம்பெயின் அப்படின்ற மெனு ஸ்ரீ கோவை கார்ஸ் அவேர்னஸ் யூஸ்டு கார் தமிழ்நாடு இமேஜ், இதுதான் கேம்பெயின் நேமு. இந்த கேம்பெயின் நேம் பார்த்தாலே எனக்கு தெரியணும். ஸ்ரீ கோவை கார்ஸ்க்காக பண்ணுறோம், உங்களுக்கு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணியிருக்கேன். யூஸ்டு காருக்காக பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லாக டார்கெட் பண்ணியிருக்கேன். இமேஜ் யூஸ் பண்ணி ஆட் ரன் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதுக்குள்ள எனக்கு வந்துட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னா இன்னொரு ஆட் செட்டு கிரியேட் பண்ணணும். அப்படின்னா கேம்பெயினை கிளிக் பண்ணிட்டு ஆட் செட்டுக்குள்ள வந்துடும். இங்கே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் ப்ளஸ் கிரியேட் கொடுத்தீங்கன்னா இன்னொரு ஆட் செட்டே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இப்போ கிரியேட் ஆகும். அப்போ இன்னொரு ஆட் செட் அப்படின்னா நீங்கள் இன்னொரு வேறு விதமான ஆடியன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ யூஸ்டு கார் சம்மந்தப்பட்ட இன்ட்ரெஸ்ட் எல்லாமே போட்டிருந்தேன் இல்லைங்களா, அதில் நம்ம வந்துட்டு மோட்டார் வெஹிக்கிள் அதெல்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணல. சப்போஸ் இப்போது நம்ம புதுசாக இன்னொரு ஆட் செட்டு கிரியேட் பண்ணி நான் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி நான் தனியாக ரன் பண்ணுறேன், ரெண்டில் எது நல்லா பெர்ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பார்க்கணுன்னாலும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம் தாராளமாக. இன்னொரு ஆட் செட் கிரியேட் பண்ணணும், நீங்கள் இந்த ஆப்ஷன்ஸ்குள்ளே வந்துக்கலாம். இன்னொரு ஆடு பண்ணணும், ஒரே ஆட் செட்டுக்குள்ளே நான் மல்டிபிள் ஆடு வந்துட்டு கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஆட் செட்டையும் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு தான் நீங்கள் உள்ளே வரணும். இப்போது ஆடுக்குள்ளே இருக்கும், இங்கே ஒரே ஒரு ஆட் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஆடுக்குள்ளே நம்ம 10 இமேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். திரும்பவும் கிரியேட் அப்படின்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் செகண்ட் ஆட் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்றத நீங்கள் எனேபிள் பண்ணியிருக்கிறதுனால இங்கேயும் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா 10 இமேஜஸ் 10 வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா யூஸ் பண்ணிக்க முடியும். டைனமிக் கிரியேட்டிவ் அப்படின்றது நம்ம ப்ரீவியஸாக ஒரே ஒரு ஆட் செட்டு தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆட் செட்டுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸை பேஸ் பண்ணி தான் ஃபைனலாக அந்த ஆட் எல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒர்க் ஆக போகுது. சப்போஸ் இன்னொரு ஆட் செட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க, அங்கே நீங்கள் டைனமிக் கிரியேட்டிவ் வந்து நீங்கள் எனேபிள் பண்ணலைன்னா ஆட் டிசைன் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு ஜஸ்ட் ஒன்று மட்டும் தான் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு வரும். அப்போது ஒரு கேம்பெயினுக்குள்ளே மல்டிபிள் ஆட் செட்டு, ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆட் செட்டுக்குள்ளேயும் மல்டிபிள் ஆட் காப்பீஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கலாம். பட் டைனமிக் அப்படின்றது கிரியேட் பண்ணும்போது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஆடுலுமே நீங்கள் அப் டு 10 இமேஜஸ் அப் டு 10 வீடியோஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு என்ன அப்படின்னா நான் வந்துட்டு ஒரு யூஸ்டு காருக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நான் செஞ்சு காட்டினேன். ஸோ இப்போ நீங்கள் அடுத்து நீங்கள் வந்துட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா மாருதியோட கார்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒரு 5 மாடல்ஸ் எடுத்துக்கோங்க. மாருதியோட 5 கார் மாடல்ஸ் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கார் மாடல்ஸுக்கு எப்படி வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் வந்துட்டு ரன் பண்ணுறது அப்படின்றத வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட டூல்லேயே வந்துட்டு என்ன அப்படின்னா ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் வந்துட்டு இமேஜஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் நெட்டில் இருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு மாருதி காருக்கு மாருதி பிராண்டுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஒரு 5 கார்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ணி நீங்கள் அந்த கார்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா அவேர்னஸ் ஆட் வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஏற்கனவே நிறையா ஸ்ட்ரக்சர் வந்து சொல்லியிருக்கோம். ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனியாக கேம்பெயின் கிரியேட் பண்ண போகிறீங்களா, அது உங்களோட ஸ்டைலில் வந்துட்டு சொல்ல போகுது. எனக்கு இல்லை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன், ஒரே ஒரு கேம்பெயினு, அந்த கேம்பெயினுக்குள்ளே நான் 5 ஆட் செட்டாக வந்துட்டு கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஆட் செட்டுமே ஒவ்வொரு மாடலை வந்துட்டு பேச போகுது பண்ணுறதா இருந்தால் அது எப்படி பண்ண போகிறீங்க. இல்லை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கேம்பெயினு ஒரே ஒரு ஆடு செட்டு 5 விதமான மாடலுக்கும் 5 விதமான டிஃப்ரெண்ட்டான ஆடு. ஸோ இதுக்குள்ளே ஒரு 3 ஸ்ட்ரக்சர் நான் சொல்லிட்டேன். அப்போ நீங்கள் எந்த மாதிரியான ஸ்டைல் வந்துட்டு என்ன அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணி நீங்கள் வந்துட்டு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதில் ஏதாவது நீங்கள் ஸ்ட்ரகிள் ஆகுறீங்க அப்படின்னா நான் வந்துட்டு என்ன அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸோ ஆல்மோஸ்ட் இதுக்கான டீட்டெயிலிங் எல்லாமே ஒரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு தெரியல அப்படின்னா இதுக்கான டீட்டெயிலிங் எல்லாமே நம்ம லாஸ்ட்டாக பார்த்த அந்த 1 வீக்கில் பார்த்த ரெக்கார்டிங் வீடியோஸ்குள்ளேயே இருக்குது. ஸோ டீட்டெயிலிங் ஏதாவது தெரியலனா ரெக்கார்டிங்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் நீங்கள். ஓகே சார். ஓகே சார். ஸோ நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபைனலாக கிரியேட் பண்ண போகிற கேம்பெயின்ஸ் எல்லாமே டிராஃப்டில் தாங்க இருக்க போகுது. அதனால் உங்ககிட்ட இருந்து அமௌண்ட் எதுவுமே வேஸ்ட் ஆக போகிறதில்ல. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக வந்துட்டு என்ன அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துட்டு ஏற்கனவே நான் சொன்ன ஸ்ட்ரக்சரை நான் ஒரு கேம்பெயின் தான் சொல்லியிருக்கேன்றதுனால ஒரு கேம்பெயினில் நீங்கள் ட்ரை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ நம்ம ஸ்டடி பர்பஸ் தானே. ஸோ நம்ம அந்த கேம்பெயினவே ஒரு 4-5 ஸ்ட்ரக்சரை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படியும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் ப்ராக்டிஸுங்க. 4-5 ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட்டில் நீங்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா கிரியேட் பண்ணி பாருங்கள்.
ஸோ கண்டிப்பாக வந்துட்டு என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள இருக்கிற செட்டிங்ஸ் எல்லாமே இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வந்துட்டு என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க நீங்களே. அதனால தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா டாபிக் முடிஞ்சோன்னா ஜென்ரலாக ஒரு பிஸ்னஸ் எடுத்து ஸோ எப்படி அவங்களுக்கு செட் பண்ணுறது அப்படின்றது வந்துட்டு என்ன அப்படின்னா நான் சொன்னேன். ஸோ இப்போ நீங்களே அந்த மாருதி கார்ஸ்க்கு வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு 5 மாடலு நீங்கள் நெட்லேருந்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. எந்த 5 மாடலுக்கு எடுத்து பண்ணலாம் அப்படின்றது. ஸோ அது ரிலேட்டடான இமேஜஸும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இமேஜஸ் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ நம்ம நாளைக்கு கிளாஸில் வந்துட்டு என்ன அப்படின்னா நீங்கள் உங்களோட கேம்பெயின் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிவ்யூ வந்துட்டு பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஒரே ஒரு கேம்பெயின் மட்டும் ட்ரை பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும். அந்த டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சருக்கும் நம்மளால் சேம் இதே டாஸ்க்கை வந்துட்டு என்ன அப்படின்னா கம்ப்ளீட் பண்ண முடியுதா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு யூஸ்டு கார் சொல்லலை, நியூ கார் செல் பண்ணுறதுக்கு. அதனால் இப்போ யூஸ்டு கார் தூக்கி அங்கெல்லாம் போட்டுட்டு இருக்க முடியாது. நம்ம இப்போ செல் பண்ண போகிறது வந்துட்டு என்ன அப்படின்னா நியூ கார்ஸ். சரியா? ஓகே. ஆக்சுவலி இன்னைக்கு பார்த்ததுல யாருக்காவது டவுட்ஸ் இருக்குங்களா? இன்னைக்கு பார்த்தது டைனமிக் கிரியேட்டிவ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். வேற ஒன்றுமே நான் சொல்லலை. மற்றது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்ததை வச்சு நான் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டாஸ்க்கு நான் ஒர்க் பண்ணி கொடுத்தேன். மற்றபடியில் எதுவுமே நம்ம இன்னைக்கு எதுவும் நம்ம பார்க்கலைங்க. செட்டிங்ஸை வந்து நம்ம தனித்தனியாக பார்த்ததை நான் கம்பைன் பண்ணி ஒரு கேம்பெயின் வந்துட்டு கிரியேட் பண்ணும்போது எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் புதுசாக நான் சொல்லியிருக்கேன். அது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பார்த்துருக்கோம். விவேக் ஏதாவது டவுட் இருக்கா விவேக் உங்களுக்கு? சார் இல்ல சார். ஓகே. அஜய் உங்களுக்கு? நோ சார். கண்ணன் சார் உங்களுக்கு? ஓகே சார். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சு. அந்த வீடியோஸ் நேற்று அனுப்பின வீடியோஸும் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இருக்கிறேன். சரிங்க சார். ஓகே. பார்த்துறேன் சார். சரிங்க சார். ஓகே. நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிற அந்த லாஸ்ட்டாக அந்த ஆட் டிசைன் பண்ணுற இடத்துல வந்துட்டு என்ன அப்படின்னா 3 விதமான ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிரியேட் ஆடு, அதுக்கப்புறம் யூஸ் எக்ஸிஸ்டிங் போஸ்டர், கிரியேட் மார்க்அப் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் கிரியேட் ஆட் யூஸ் பண்ணி நீங்கள் மேனுவலாகவே கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். சரி. ஓகேங்களா? சரி சார், ட்ரை பண்ணுறேன். சரிங்க சார். ஓகே. சரி, ஓகே டீம் பாய். நாளைக்கு வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் ஒரு இதுலையாவது நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்தா தான் உள்ளுக்குள்ளே இருக்கிற செட்டிங்ஸ் வந்துட்டு என்னன்றது புரியும். செட்டிங்ஸ் வந்துட்டு புரியாமல் நம்ம வந்துட்டு என்ன அப்படின்னா கேம்பெயின்ஸ் வந்துட்டு நம்ம கிரியேட்டே பண்ண முடியாதுங்க. எஸ் சார். அஜய் என்னாச்சு? நீங்கள் நேற்று தான் இன்டர்வியூ போயிருந்தீங்க, என்னாச்சுங்க? நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க சார். நேற்று 2 ரவுண்ட் முடிஞ்சு, நாளைக்கு 3rd ரவுண்ட் வர சொல்லியிருக்காங்க சார். ஓகே. நாளைக்கு போயிட்டு வந்து. சரிங்க. ஓகேங்க. சரி ஓகேங்க. நம்ம இதோட செஷன் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஓகே சார். தேங்க்யூ சார். பாய்.